ஹாய் நண்பர்களே, வணக்கம். சில பேர் இருக்காங்க, நம்மக்கிட்ட கூடவே இருப்பாங்க. நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்க. பிடுங்கிட்டு கடைசியில் நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு இப்போ கேட்டு பாருங்களேன், ஒன்றுமே இல்லைப்பா, கையில் காசே இல்லைப்பா, ரொம்ப சாப்பாடு கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பொய்யா புழுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ரொட்டேஷன் பண்ணிக்குவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படும் போது நமக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. அது யாராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்டு சர்க்கிளாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம். நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தயவுசெய்து உலகத்தில் யார் நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா திருப்பி நம்மளுக்கு 10 ரூபா கொடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் தயவுசெய்து பக்கத்திலே வச்சுக்கிங்க. இல்லைங்களா? சொந்தக்காராகட்டும், ஃப்ரெண்டாகட்டும், யாராகட்டும், நம்ம கொடுத்தோம்னா ரிட்டர்ன் கொடுக்கணும். நம்ம கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும். அவங்கக்கிட்ட பேச்சும் கரெக்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஒன் வே ட்ராக் மாதிரி நம்ம கொடுத்தது வாங்கிட்டாங்கன்னா திருப்பி அவங்க எதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா தயவுசெய்து கட் பண்ணிவிடுங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவ்வளோ வச்சுக்காதீங்க. உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் லைஃபுக்கும் நல்லதில்லை. ஏன்னா அனுபவம் ஜாஸ்தி. ஒருத்தருக்கும் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உஷாராக இருங்க. என்ன லைஃப் இன்னும் இருக்குது, சரிங்களா? ஒருத்தருக்கும் லைஃப்ன்றது ஒரு விதை நெல் போட்டு ஆரம்பித்து அறுவடை பண்ணுற வரைக்கும் அதனுடைய டைமிங் இருக்குல்ல, அந்த வயசு இருக்குல்ல, அந்த வயசை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அதனால் நம்ம பணத்தை கொடுத்துட்டு அதை கேட்க போய் நமக்கே பிரச்சனையாக வந்துடக்கூடாது. பார்த்து பழகுங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதில் அனுபவம், சரிங்களா? ஜாக்கிரதையாக இருக்குது. நன்றி.